வணக்கங்க. நான் உங்க ஒன் ருப்பி சேனல்லேருந்து பேசுறேன். இவங்க பேர் தான் மிஸ் பெர்னாண்டா. இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நேத்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இவங்கள ரேப் பண்ணிட்டாங்க ஒரு 7 பேர் சேர்ந்த கும்பல் ஜார்க்கண்ட்ல. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இருந்த நகை, பணம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள ரேப் பண்ண ஒரு 3 பேர மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 பேர் ரேப் பண்ணியிருந்தாங்க. அதுல 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வட மாநிலத்தவர்கள் இந்த மாரி கொடூரமான செயல எப்படி தான் தைரியமா செய்றாங்கன்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ஸோ இப்ப 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டோ அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இத ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லங்க. கொரியனை சேர்ந்த ஒரு லேடி நம்ம ஊர சுத்தி பார்க்க வரும்போது, மும்பைல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செக்சுவல் ஹராஸ்மென்ட் நடந்திருக்குங்க. அது மட்டும் இல்ல, அதே மாதிரி ஃபாரினர் ஒருத்தவங்க ராஜஸ்தான் போயிட்டு இருக்கும்போது, அங்க இருந்த ஒரு ஆட்டோக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள செக்சுவல் ஹராஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி வட மாநிலத்தவங்க தொடர்ந்து இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள வந்து தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்களா? இல்லை சட்டங்கள் கடுமையா இல்லையா? அப்படின்றது தெரியலங்க. இந்த ஃபாரின் லேடிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோக்கார் வந்து செக்சுவல் ஹராஸ்மென்ட் பண்ணி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ சேர்ந்த ஒரு லேடிய டெல்லியில ஹோலி கொண்டாடிட்டு இருக்கும்போது செக்சுவல் ஹராஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து வடமாநிலத்தவரால் நடந்துட்டே இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு தைரியம் யார் குடுக்குறான்னு தெரியல. சட்டங்கள் கடுமையானா மட்டும் தான் குற்றங்கள் குறையுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டோ. நன்றிங்க.